எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எமர்ஜென்சியா டக்குன்னு ரெடி பண்ணது. ஏன்னா ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா காப்பிரைட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. திரிஷாவின் லீலைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திரிஷா மாமியின் லீலைகள் சொல்லிட்டு டைட்டில் இருக்கும். சோ அந்த வீடியோவில் காப்பிரைட் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா நீங்க மற்றவங்களுடைய வீடியோவில இருந்து ஒரு கிளிப்போ ஒரு சின்ன இமேஜோ எடுத்தாலுமே ஃபேர் யூஸ் பாலிசி பிரகாரம் எடுக்கணும். சோ கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. சோ கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பல வீடியோ எடிட்டிங் இருந்தா மட்டும் குட்னு நினைக்கிறீங்க, அது கிடையாது. ஃபர்ஸ்ட் பேஸ் காட்டி யார் வீடியோ போடுறாங்கன்னு பாருங்க. அந்த பேஸ் காட்டி வீடியோ போறதுலயும் எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க சேனல்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. சாங்கலை எடுத்து யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மானிடைசேஷன் கேன்சல் ஆகிடும். சைட்ல தெரியுது பாருங்க, டைலர் பிசி என்டர்டைன்மெண்ட், இவங்க கிட்ட கேட்டு பாருங்க. இவங்க மத்தவங்களுடைய சாங் எடுத்து போட்டு நிறைய ப்ராப்ளம் வந்து ரீயூஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சோ நீங்க மத்தவங்களுடைய வீடியோவில் இருந்து 2 செகண்ட் சாங் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபேர் யூஸ் பாலிசி பிரகாரம் நீங்க எடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காப்பிரைட்னா என்ன, காப்பிரைட் யார் கொடுப்பாங்க, சோ அதை பத்தி எல்லாம் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பா வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். காப்பிரைட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. காப்பிரைட்டுக்கும் யூடியூப் நெட்வொர்க்குக்கும் சம்பந்தம் இல்லை. காப்பிரைட்னா என்னன்னா, இப்ப என்னுடைய வீடியோவை பர்மிஷன் இல்லாம நீங்க எடுத்து போட்டுட்டீங்கன்னா அதுக்கு தான் காப்பிரைட் கொடுப்பாங்க, சரிங்களா? இப்ப இந்த வீடியோவை நான் எமர்ஜென்சியா ரெடி பண்ணி அப்லோட் பண்றேன். ஒரு சேனல்ல திரிஷாவின் மாமியின் லீலைகள் அப்படின்னு போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க காப்பிரைட் பத்தி. சோ அந்த வீடியோக்கு அகைனா தான் இந்த வீடியோ போடுறேன். சோ காப்பிரைட்னா யாரு முதல்ல போடுறாங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, சரிங்களா? காப்பிரைட் இப்ப நீங்க ஒரு பெரிய ஆக்டரோட இமேஜ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து இமேஜ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபேர் யூஸ் பாலிசி பிரகாரம் தான் எடுக்கணும். ஆல்ரெடி நான் ஃபேர் யூஸ் பாலிசி பத்தி போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு உண்மை நிலவரம் புரியும். கண்டென்ட் ஐடின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு, சரிங்களா? அது குரோம்ல போயிட்டு நம்ம கண்டென்ட் ஐடி, யூடியூப் கண்டென்ட் ஐடி நீங்க போட்டாவே அந்த பேஜை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தடுத்து நான் வந்து கண்டென்ட் ஐடி ஃபார்மை ஃபில் பண்ணி நம்மளுடைய வீடியோக்கு நம்மளுடைய சேனலுக்கு நம்ம தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் கிட்ட ஒரு ப்ரூஃப் கொடுத்து என்னுடைய வீடியோவை யார் எடுத்து போட்டாலும் வித்தின் செகண்ட்ஸ்குள்ள நீங்க காப்பிரைட் கிளைம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் கண்டென்ட் ஐடி கிளைம். சோ இத வந்து பெரிய பெரிய சேனல் லைக் பிக் பாஸ், ஆக்ட்ரஸ் இதெல்லாம் வந்து அவங்க வந்து வாங்கி வச்சுன்னு இருப்பாங்க. சோ இங்க நீங்க நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதை பத்தி நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோ போடுறேன். சோ ஒரு சில சேனல்ல தப்பா கைட் பண்றாங்க. சீரியஸ்லி நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடியே 1,70,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு சேனல் மானிடைசேஷன் கிடைக்காது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க ஒரு சேனல்ல. சோ அதே சேனல்ல தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அந்த வீடியோ போட்டிருக்காங்க. சோ நீங்க கண்டிப்பா இதுக்கு முன்னாடி 1,70,000 சப்ஸ்கிரைபர் இருந்த சேனலுக்கு மானிடைசேஷன் கிடைக்காது அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. சோ கண்டிப்பா காப்பிரைட்னா இதுதான். இந்த ஃபார்மை கொடுத்து காப்பிரைட் கண்டென்ட் ஐடியா வாங்கியிருப்பாங்க. சோ வந்து யாரு ஃபர்ஸ்ட் போடுறாங்க, யாரு செகண்ட் போடுறாங்க அப்படி எல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சோ ஃபேர் யூஸ் பாலிசி நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்கணும். ஒரு சில சேனல்ல சீரியஸ்லி சொல்றேன், கண்டென்ட்டுக்காக வீடியோ போடுறாங்க. லைக் தம்ப்நெயில் நல்லா கொஞ்சம் நீட்டா வச்சுட்டு எடிட்டிங்ல அவங்க கொஞ்சம் நல்லா நீட் பண்ணிட்டா அவங்களுடைய வீடியோ வர்த்துன்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா காப்பிரைட்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுடைய வீடியோவில இருந்து 2 செகண்டோ 3 செகண்டோ எடுத்து யூஸ் பண்ண கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். கீழே கொடுக்கிற லிங்க் டச் பண்ணி ஃபேர் யூஸ் பாலிசியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மற்றவங்களுடைய வீடியோவை எடுத்து போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காப்பிரைட்னா இதுதான் கண்டென்ட் ஐடி ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்து அது வந்து என்னுடைய சாங் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சிட்டு இருப்பாங்க. அவங்க யூடியூப்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சினிமா துறையில இருக்கலாம், இல்ல வேற எங்கன்னா இருக்கலாம். அந்த கண்டென்ட் ஐடி ஃபார்ம் வந்து அவங்க வந்து கிளைம் பண்ணி வாங்கிட்டாங்க. சோ அதை நீங்க எங்க இருந்து எடுத்து போட்டாலும் உங்களுக்கு வித்தின் செகண்ட்ஸ்லயே காப்பிரைட் கிளைம் மாறும், சரிங்களா?
அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயன்தாராக்கு இந்த பிரச்சனை வந்தது. சோ அதுவும் ஒரு வகையான காப்பிரைட் கிளைம் தான். நயன்தாரா நடிச்ச ரவுடி பேபி அந்த படத்துல இருந்து ஒரு சின்ன கிளிப்பை எடுத்து நயன்தாரா இப்ப நடிக்கிற ஒரு படத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு தனுஷ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 10 லட்சம் அபராதம் போட்டாங்க. நீங்க திங்க் பண்ணுங்க, நயன்தாரா நடிச்சது நயன்தாரா தான் இருக்காங்க, இருந்தாலுமே அவங்களுடைய வீடியோவை எடுத்ததுக்கு தனுஷ் சார் 10 லட்சம் அபராதம் கொடுத்தாங்க. ஒரு சின்ன கிளிப் எடுத்ததுக்கு நடிகர் தனுஷ் அவர்கள் 10 லட்சம் நயன்தாரா மேல ஃபைன், அதாவது அபராதம் கேட்டாங்க. ஏன்னா அந்த உரிமம் யாருக்கிட்ட இருக்குன்னா நயன்தாரா அந்த பாட்டுக்கு புரிஞ்சுக்குங்க, நயன்தாரா அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க. நயன்தாராவே நடிச்சிருந்தாலும் சம்பளம் கொடுத்து அந்த பாட்டை கவர் பண்ணி தனுஷ் சார் வாங்கிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய உரிமம் யார்கிட்ட இருக்குன்னா தனுஷ் சார் கிட்ட இருக்கு. சோ நயன்தாரா தான் நான் தான் இருக்கேன் அப்படின்னு எடுத்தாலுமே அவங்களுக்கு அபராதம் போட்டுட்டாங்க. அதே போலதான் யூடியூப்ல நிறைய பாலிசிஸ் இருக்கு. கண்டிப்பா புரிஞ்சவங்க, என்ன புரிஞ்சவங்க, என் சேனலை புரிஞ்சவங்க எந்த பிரச்சனையுமே வராது, நல்ல லெவல்ல போகலாம். அதை தவிர்த்து வேற ஒரு சேனல்ல வாழும் இல்ல துண்டும் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கான லைக் குமியுது, லைக்கோ எல்லாமே நிறையவே வருது. ஆனா திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா திரிஷா மாமியின் லீலைகள் அப்படின்னு ஒரு டைட்டில் ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் டக்குன்னு கிரியேட் பண்ண. தயவு செஞ்சு கார்ப்பரேட்னா என்னன்னு ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் நலனுக்காக. சோ இதனால எனக்கு எந்த பிரச்சனை வேணா வரலாம். சோ நான் யாரை பத்தி எதுவும் தப்பா சொல்லல, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. சோ கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு கார்ப்பரேட் பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.